அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு பிசாசினால் இயக்கப்பட்டவன். இப்போ ஜான் ஜெபராஜ் வேற ஒருத்தருடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சு நடத்தினாலும் அந்த சர்ச்சுக்கும் நிறைய விசுவாசிகள் கலந்து கொள்வாங்க. அவர் வேறொரு மனைவியை கூப்பிட்டு வந்தாலும் கடவுள் அவரோடு தான் இருக்காருன்னு தான் விசுவாசிகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதனால் இவங்கள பற்றிலாம் போட்டு வந்து பிரயோஜனமே கிடையாது. இப்போது நிறைய பேர் ஜான் ஜெபராஜ்னு வீடியோ போடுறதுக்கு மெயினான காரணம் வந்து எல்லாம் வந்து வியூஸ்க்காக தான். இப்போ அந்த ஒரு நேமை போட்டுட்டோன்னா உடனே வியூஸ் வந்துடும், அவங்க சேனலில் ப்ரொமோட் ஆகிடுவாங்க. அதனால் இவரை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கும் விசுவாசிகளே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் கள்ளப்போதகர்னு சுட்டி காட்டுற அவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் உள்ள சிலரை பார்த்துருவோம். இப்போ வந்து இவர் வந்து பிரபீன். இவர் வந்து எப்படின்னா ஜான் ஜெபராஜ் மாதிரி டான்ஸ் ஆட மாட்டார், பாட்டெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஆனால் எக்ஸாக்டாக ஜான் ஜெபராஜ் என்ன போதிக்காரோ அதை தான் இவரும் போதிக்கிறார். கிரேஸ் டாக்டர்னு தான் போதிக்கிறார். ஃப்ரீ வில் வந்து இவங்க வந்து மறுதளிப்பாங்க. அதனால் வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள சனிக்கிழமை 4 மணிக்கு மாத்திரம் என் சேனலில் வீடியோ வெளியிடப்படும்.